ஸோ குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கோட டாபிக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பாலிசி நோட் 2019-20 பாலிசி நோட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஜஸ்ட் ராவாக படிக்கிறத விட இதில் சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு இன்டர்வியூவில் கண்டிப்பாக இந்த பாப்புலேஷன்ஸ் அப்படியே கேட்க போகிறாங்க. கேட்டல் பாப்புலேஷன் என்ன, லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது நான் அந்த சென்சஸ் அனலைசிஸில் போட்டிருந்தேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த டெக்னிக்கல் இந்த பியூர் டேட்டாஸ் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுதான். அப்புறம் கண்டிப்பாக ஒரு நேட்டிவ் பிரீட்ஸை பற்றி கேட்கலாம், அதோட ட்ராக்ட் எங்கே இருக்குது, லொக்கேஷனை பற்றி கேட்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் இம்பார்ட்டண்டான இந்த செஷனில் பார்க்க போகிறது பொவைன் ப்ரீடிங் ஆக்டை பற்றி பார்க்க போகிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா 2019 அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும் கவர் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சில கான்செப்ட் சொல்லியிருக்கேன், அதையும் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நேட்டிவ் ப்ரீட்ஸை பற்றி கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் மேச்சேரி, இது ஒரு 4-5 நேட்டிவ் சிம்பிளாக கேட்கலாம். டெல்மி சம் நேட்டிவ் ப்ரீட்ஸ் ஆஃப் சீப் அப்படின்னு கேட்கலாம். கோட்டை பற்றி கேட்கலாம், அதே போல் கேட்டலை பற்றி கேட்கலாம். ஸோ அந்த ஒரு 4-5 போதும். ஒரு பர்சன் ஒரு 4-5 ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதோட ஹோம் ட்ராக்ட் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. கன்னியாடு, கொடியாடு, சாலம் பிளாக், இந்த மாதிரி அந்தந்த ப்ரீடு என்னோட நேட்டிவ் ட்ராக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அம்மா ஆம்புலன்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இதோட அப்ரிவேஷன் கேட்டாங்க. ஏன்னா எனக்கு ஆறு இன்டர்வியூவில் இந்த 2 கொஷினுமே கேட்டாங்க. எக்ஸ்பிளைன் அம்மா ஆம்புலன்ஸ் பற்றி அதோட அப்ரிவேஷனை சொன்னாங்க, சொன்னோம். அதே போல் இதோட டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டாங்க, அதுவும் சொல்லியாச்சு. எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேயே எனக்கு 3 கொஷின்ஸ் 6 இன்டர்வியூவில் கேட்டாங்க. இதோட மெயின்டைனிங் நோடல் ஏஜென்சி பார்த்தா டானோவாஸ் தான். ஸோ இதெல்லாம் ஏடிஐனா ஜஸ்ட் அப்ரிவேஷன் சிம்பிளாக தான் சார் இருக்கும். இன்டர்வியூ ரொம்ப டீப்பாலாம் போட்டு டைல் வறுத்து எடுக்க மாட்டாங்க. நம்மளை ரொம்ப பேசிக்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஏடிஓன்னு என்ன, பிடிடிஎல்னா என்ன, சிஆர்எல்ன்றது எங்கே இருக்குன்னா ஐவிபிஎம் ராணிப்பேட்டில் தான் இருக்குது. ஃபீல்டு லெவலில் இருக்கிற எல்லா சாம்பிள்ஸும் ஃபர்தர் லெபார்ட்டரி டயக்னோசிஸ்க்கு வந்து அனுப்புறது வந்து இங்கே தான் அனுப்புவாங்க. சென்ட்ரல் ரெஃபரல் லெபார்ட்டரி ஐவிபிஎம்மில் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஓகேவா? அப்புறம் ப்ரீடிங் சர்வீஸ், நம்ம என்னென்னலாம் ப்ரீடிங் சர்வீஸ் கொடுக்கணும். ஏஐ பண்ணுறோம், ஃப்ரோசன் செமன் சப்ளை பண்ணுறாங்க, LN2 சப்ளை பண்ணுறாங்க. யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கேட்டல் ப்ரீடிங் ஃபாடர் டெவலப்மெண்ட், சிபிஎஃப்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக ஏடி கேட்டலில் ஒரு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஏடி இருப்பார் தனியாக இதுக்காக. இது கீழே ஏஎஸ்எஸ்லாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்டால் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எந்த செக்ஷன் ப்ரீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா கேட்டல் ப்ரீடிங் அண்ட் ஃபாடர் டெவலப்மெண்ட் செக்ஷன் தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் இவங்க தான் ஏஐ சப்ளை பண்ணுறாங்க, ஃப்ரோசன் செமன் ஸ்ட்ராஸ் அண்டு லிக்விட் நைட்ரஜன் சப்ளை பண்ணுறாங்க. எங்கே இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டிஎல்எஃப்னா டிஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம், ஒசூர், உதகமண்டலம் அண்டு ஈச்சங்கோட்டை. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த 3 பாயிண்ட்டை பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஜெனட்டிக் டூல் ஃபார் ப்ரீட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து செமன் செக்ஸிங் டெக்னிக்ஸ், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இம்போர்ட்டர் ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ், இதை பற்றி பின்னாடி பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த ஆக்டை பற்றி தான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். பொவைன் ப்ரீடிங் ஆக்ட் 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம சப்ஜெக்டாகவே நிறைய இந்த ஒரு 5 மினிட்ஸ் இதை பற்றி பேச போகிறோம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டனாவே அவங்க காமன் சென்ஸில் கேட்குற நிறைய ப்ரீடிங் ஆஸ்பெக்டில் இருக்கிற நிறைய கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரீடிங் ஆக்ட், பொவைன் ப்ரீடிங் ஆக்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதோட எய்ம் என்ன. ஓகேவா? இதை ஏன் எப்பயுமே ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண தான் போகுது. அது ஏன் அஃபெக்ட் பண்ணுது, அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா இதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட், வாட் இஸ் பொவைன் ப்ரீடிங் ஆக்ட். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். 2019 பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இதோட எய்ம் என்னன்னு கேட்கலாம். இட் ரெகுலேட் தி கிராஸ் ப்ரீடிங் ஆஃப் கேட்டில். ஸோ இதோட கிராஸ் ப்ரீடிங் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரீடிங் பாலிசியை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறதுன்னு பற்றி இந்த ஆக்ட் பேச போகுது. ஓகேவா? செக்ஷன்ஸ் பார்த்தா பொவைன் ப்ரீடிங் புல்ஸை பற்றி பேச போகுது, செமன் ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ், ஏஐ அண்டு நேச்சுரல் சர்வீஸ், இதை பற்றி எல்லாமே இது டீல் பண்ண போகுது இந்த ஆக்ட். ப்ரொவிஷன் ஆஃப் தி ஆக்ட், இந்த ஆக்டில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அது எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் பிஃபோர் தட் பொவைன் ப்ரீடிங்னு வந்தப்போ நம்மளோட ப்ரீடிங் பாலிசினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ப்ரீடிங் ஆக்டில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகேவா? ப்ரீடிங் பாலிசி ஃபார் கேட்டல், ப்ரீடிங் பாலிசி ஃபார் பஃபலோன்னு 2 விதமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி வச்சுருக்காங்க இல்லையா? அதில்
ப்ரீடிங் பாலிசி ஃபார் கேட்டல் ஓகேவா. அந்த கேட்டலில் ஃபஸ்ட்டு வந்து இண்டிஜினஸ் கேட்டல், இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ்க்கு வந்து என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே பார்த்தா என்டி ப்ரீட்ஸ்க்கு வந்து நான் டெஸ்கிரிப்ட் ப்ரீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ரீடிங் பாலிசி யூஸ் பண்ணுறாங்க. சரி, நான் இந்த ஆக்டை பற்றி படிக்கணுன்னா இதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இது இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் ஓகேவா. இண்டிஜினஸ் ப்ரீடுக்கு செலக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிஜினஸ் ப்ரீட்னா எது சொல்லலாம், காங்கேயம், ஒம்பளச்சேரி, இதெல்லாம் வந்து இண்டிஜினஸ் ப்ரீடிங். இதை வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணணும். செலக்டிவ் ப்ரீடிங் பாலிசி தான் இந்த மாதிரி ப்ரீட்ஸை வந்து செலக்டிவ் ப்ரீடிங் தான் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ காங்கேயம் ஒரு இண்டிஜினஸ் பியூர் ப்ரீடாக, அதே போல் பெஸ்ட் ஆஃப் காங்கேயம் புல்ஸையும் பெஸ்ட்டு காங்கேயம் கவ்வையும் வந்து மேட் பண்ணி ஒரு பெஸ்ட்டு காங்கேயம் காஃப் எடுக்க போகிறாங்க. காங்கேயம் காஃப் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் செலக்டிவ் பியூர் ப்ரீடிங். செலக்ட் பண்ணி அந்த பியூர் ப்ரீட்ஸ்குள்ளேயே ஒரு நல்ல பெஸ்ட்டு ஹை ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கிற அனிமல்ஸை சூஸ் பண்ணி ஒரு ப்ரீடிங் பண்ணுறது தான் செலக்டிவ் பியூர் ப்ரீடிங். ஸோ இண்டிஜினஸ் அனிமல்ஸ்க்கு டு மெயின்டைன் தி இண்டிஜினஸ் பாப்புலேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ண, பிகாஸ் நம்ம இந்தியா லெவலில் சென்சஸாக பார்த்தோம் இண்டிஜினஸ் கேட்டலோட பாப்புலேஷன்ஸும் குறைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் போகிறோம். இதே இந்த இடத்துல இண்டிஜினஸ் ப்ரீடிங் கிராஸ் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இண்டிஜினஸ் ப்ரீடோட ஜெனட்டிக் இன்னெரிட்டன்ஸ்லாம் குறைஞ்சி போயிடும். ஸோ அது இண்டிஜினஸ் ப்ரீடில் பண்ணக்கூடாது ஓகேவா. இப்போ நான் டெஸ்கிரிப்ட், இது ப்ரீடே கிடையாது, ஒரு நான் டெஸ்கிரிப்ட் ப்ரீடுன்ற போது இதை வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணி நம்ம இந்த ப்ரீடை வந்து எக்ஸாட்டிக் இன்னெரிட்டன்ஸ் 50% மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜெர்சி கூடயோ இல்லை HF கூடயோ ரெட் சிந்தியோ இல்லை அப்புறம் ஷாகிவால் இந்த மாதிரி அனிமல்ஸ் கூடயோ இதை கிராஸ் ப்ரீடிங் பண்ணும்போது இதோட இன்னெரிட்டன்ஸ் லெவல் அதிகமாகும். ஸோ அது மில்க் ஹீல்டிங் லெவல் அதிகமாகும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கூட அதிகமாகும். ஸோ என்டி ப்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஈல்டிங்காக இருக்கும். சரி ஓகேவா. அதனால் இதை வந்து ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிராஸ் ப்ரீடிங் பாலிசி கொண்டு வரோம். இதுதான் நம்ம இப்போதைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி மில்க் ஈல்டெல்லாம் நம்ம ஸ்டேட்டில் இன்க்ரீஸ் ஆனது காரணம் தமிழ்நாடு ப்ரீடிங் பாலிசியோட கிராஸ் ப்ரீடிங் பாலிசி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஓகே, இப்போ இதில் என்ன பிரச்சனை சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்ட் தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆக்ட் தெளிவாக சொல்லிடுச்சு, ரெஸ்ட்ரிக்ட் தி மேட்டிங் ஆஃப் இண்டிஜினஸ் புல்ஸ் வித் எக்ஸாட்டிக் அண்ட் கிராஸ் பிரிட்ஸ் ஓகேவா. இண்டிஜினஸ் புல்ஸையும் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் கூடயோ இல்லை கிராஸ் பிரிட் இது கூடயோ மேட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மேட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட எய்ம் என்ன, இப்போ ஒரு என்டி ப்ரீட்ஸ் அதோட லோ ஈல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, லோ மில்க் ப்ரொடக்ஷன் இருக்குது, லோ மில்க் ப்ரொடக்ஷன் இருக்குது. இதை வந்து நம்மளோட நல்ல ஹை மில்க் ப்ரொடக்ஷனாக கொண்டு வரது தான் நம்மளோட எய்ம். இதுக்கு தான் நம்ம கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறோம். எது கூட கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறோம், ஹை ஈல்டிங் அனிமல்ஸ் கூட, ஹை ஈல்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் HF கூடயோ இல்லை ஜெர்சி கூடயோ கிராஸ் ப்ரீடிங் பண்ண போகிறோம். இதை விட்டுட்டு மறுபடியும் இண்டிஜினஸ் ப்ரீடு கூட பண்ணால் என்ன ஆகும், ஆல்ரெடி இண்டிஜினஸ் ப்ரீடில் நான் ஒரு பெருசாக மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கிறதில்ல. ஸோ இப்போ மறுபடியும் கொண்டு வந்து நீங்கள் கிராஸ் ப்ரீடு என்டி அனிமல்ஸ் கூடயோ இல்லை இது இப்போ கிராஸ் ப்ரீட் பண்ண ஒரு ஜெர்சி கிராஸ் இருக்கோ அது கூட மறுபடியும் நீ இண்டிஜினஸ் அனிமல்ஸ் கொண்டு வந்து மேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதோட மில்க் ஈல்டு பொட்டன்ஷியல் மறுபடியும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ப்ரீடிங் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லியாச்சுன்னா இந்த ஆக்டில் ரெஸ்ட்ரிக்ட் தி மேட்டிங் ஆஃப் இண்டிஜினஸ் புல்ஸ் வித் எக்ஸாட்டிக் அண்டு கிராஸ் பிரிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன சார் ஃபார்மர்ஸ் ஏன் சார் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரே விஷயம் காமன் சென்ஸாக யோசிச்சு பாருங்கள். நான் மாடு வச்சுருக்கேன், நான் எது கூடயே மேட் பண்ணிக்கிறேன், அதை கேட்க நீ யார்? கரெக்ட் தானே அவங்க ஃபார்மர்ஸ் கேட்குறது. இதுதான் சார், இதுதான் வந்து டெக்னிக்கலாக இதுக்கு அப்போசிஷன் இந்த ஆக்டில் இந்த பாயிண்ட் அப்போசிஷன் பாயிண்ட் எப்படி சொல்லலாம்னா, ஆர்டிகல் 19 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு ப்ராக்டிஸ் ஆர் பர்ஃபார்ம் எனி ஆர் கேரி அவுட் எனி ஆக்குபேஷன்ஸ். நான் என்னமோ பண்ணுறேன்ப்பா, ஏன் அனிமல் ஏன் மாடு, நான் என்னமோ பண்ணிக்கிறேன், அதை கேட்க நீங்கள் யார்? இட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட். இது ஏதோ சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இருக்கேன், நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன ஃபோர்ஸ் பண்ணுமா? பண்ணக்கூடாது. நீ எப்படி கேட்கலாம் என்ன? கரெக்டில் இந்த வேலிட் பாயிண்ட். ஸோ ஃபார்மர்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீடிங் சவுண்டர் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? என் மாடு நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் சார்? அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. என் மாடு நான் வச்சுக்கிறேன், நான் ப்ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? ஓகேவா? இது ரெண்டாவது பாயிண்ட்டு.
அப்போ கவர்மெண்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, எவ்ரி இயர்ஸ் ரினியூவல் பண்ணணுமா. இதெல்லாம் ஒய் ஆர் யூ புட்டிங் ஸோ மச் ஆஃப் பர்டன் ஃபார் பீப்புள்ஸ் ஹூ மெயின்டைனிங் தி இண்டிஜினஸ் புல்ஸ். நாட்டு மாடு வச்சுருக்கின்ற ஒரே காரணத்துக்காக என்ன சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவேன், ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவீங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கு ரினியூவல் பண்ண சொல்லுவீங்க. அப்படி நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்காத புல்லை வச்சு மேட்டிங் பண்ணால் எனக்கு 50,000 ஃபைனும் போடுவீங்க. இது எவ்வளோ ஃபார்மர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ரியலாகவே வேலிட் பாயிண்ட் தான், தாராளமாக சொல்லலாம். அதே போல் எப்பயுமே நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லும் போது இன்டர்வியூவில் கடைசியாக தான் சொல்லணும், பாசிட்டிவ் பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ இந்த ஆக்டோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன? ஸோ இந்த ஆக்டோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன? இதுலேயும் நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது சார். என்னென்னா, அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா நோ ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ப்ரிசர்விங் ஃப்ரோசன் சால்மன் ஆர் ஆஃபரிங் பொவைன் ஏஐ சர்வீஸ். இப்போதைக்கு தமிழ்நாடு லெவலில் ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செமன் ஸ்டேஷன் வச்சுருக்கேன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் தான் இருக்கணும் புல்ஸு, இந்த மாதிரி புல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸும் கிடையாது. ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த செமன் ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ், ஏஐ, நேச்சுரல், இந்த பார்ட் வந்து நல்லா ரெகுலேட் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட். நல்ல அதே போல் ஏஐ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அந்த இன்செமினேட்டர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கு இந்த ஆக்ட். ஸோ இதுவும் ஒரு இந்த சிஸ்டமை ரெகுலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பாயிண்ட். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன இதில் இருக்குன்னா, இதில் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னா, an official can enter into the premise of AI station or company, take sample, analyze. யாருமே பர்மிஷன், அந்த ஓனரோட பர்மிஷன் இல்லாமல் அந்த புல்லை வந்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா நம்ம போய்ட்டு அதை டேரெக்டாக போய்ட்டு என்கொயரி பண்ண முடியும். இதையும் என்ன ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்கன்னா, என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி என் மாட்டை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? இது வேலிடான பாயிண்ட் தான். ஒரு விவசாயி ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிச்சு பார்த்தோன்னா எல்லாமே வேலிடான பாயிண்ட் தான். பட் கவர்மெண்ட் ஏன் இதை செய்யுதுன்னா, அதோட கிராஸ் ப்ரீடிங் பாலிசியை இது அஃபெக்ட் பண்ணுது. என்டி ப்ரீடோ ஒரு இண்டிஜினஸ் ப்ரீடோ மறுபடியும் கொண்டு போய் நீ கிராஸ் ப்ரீடு கூடயோ இல்லை பியூர் ப்ரீடு கூடயோ மேட் பண்ணும்போது அதோடைய இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாட்டிக் பொட்டன்ஷியல் குறையும் போது மில்க் ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ மில்க் ஈல்டு குறைஞ்சினாவே ஃபார்மர்ஸ்க்கு நஷ்டம் தான் ஏற்படும். அதை தான் அவங்க மெயின் பார்ட்டாக வச்சு இந்த பார்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரெக்டிஃபிகேஷன் கொண்டு வரலான்னா நான் சொல்லுவேன். ஸோ நெகட்டிவும் பார்த்தாச்சு, பாசிட்டிவும் பார்த்தாச்சு. பாசிட்டிவ் என்ன சைட்ஸ் வந்து செமன் ப்ரொடக்ஷனு, ஸ்டோரேஜ், ஏஐ சர்வீஸ் ப்ரொடியூசர்ஸ், இந்த கம்பெனிஸ் அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. வெரி சூப்பர் ஐடியா. அப்புறம் என்னென்னா, இதை வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த சவுண்ட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்கிறது, ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறது எல்லாமே ஓகே. இதை நெகட்டிவாக கூட எடுத்துக்க வேணாம், இது பாசிட்டிவாக வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ஃபைன் மட்டும் எடுத்துடலாமே, இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். ஃபைன் எல்லாரும் எடுக்கிறத விட குறைக்கலாம், ஃபைனை குறைக்கலாம், ஒரு 5,000 போட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிளில் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ஆக்டை டோட்டலாக ரிப்பீல் பண்ணாமல் அந்த ஆக்டில் இருக்கிற சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி குறைக்கலான்றது. ஓகேவா? ரெனியூவல் இன் 2 இயர்ஸ்க்கு வந்து ரெனியூவல் எவ்ரி 5 இயர்ஸ் வச்சுக்கோ. ஓகேவா? அதே போல் ரெஸ்ட்ரிக்ட் தி மேட்டிங் ஆஃப் இண்டிஜினியஸ் பிரீட் வித் எக்ஸாட்டிக் ஆர் கிராஸ் பிரீட், இதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கு எந்த ஃபீஸும் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி இப்போ எதுவும் வாங்குறதில்ல. பட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லி இது நம்மளோட பாசிட்டிவ் சைட்ஸு, நெகட்டிவ் சைட்ஸு, இந்த ப்ரீடிங் ஆக்டை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னென்னா, ஃபைன் போடுறது, என் புல்லுக்கு நீங்கள் வந்து சர்டிஃபை பண்ணுறது, அதுபோல் அன்ஃபிட்டுன்னு சர்டிஃபை பண்ணால் அதை நான் எலிமினேட் பண்ணிடணுமா? நான் வச்சுருக்க மாட்டேன் நீ அன்ஃபிட்டுன்னு வந்து சொல்லிவிட்டு அதை நான் ஒன்று விற்றுணுமா? இது என்ன நியாயம் இதில் இருக்குது? அதுதான் இதில் பாயிண்ட்டு. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, என்டி புல்ஸை வந்து எக்ஸாட்டிக் ஆர் கிராஸ் பிரீடுகிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா போதும். இந்த ஆக்ட் இஸ் வெரி ஃபைன். இந்த பாயிண்ட்டை மட்டும் பீப்புள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் சொல்கிறது ரைட்டு தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி இண்டிஜினஸ் புல்லை மறுபடியும் கொண்டு வந்து எக்ஸாட்டிக் அனிமலோட இது பண்ணிங்கன்னா அது பொட்டன்ஷியல் குறையும் போது இப்போ கவர்மெண்ட்டோட எய்மே இங்கே அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அவங்களோட எய்ம் என்ன? மில்க் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸாட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் எப்படின்னா 50% மேலே கொண்டு போக தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ப்ரீடிங் பாலிசியில். ஸோ லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 50% தான். பட் ஆனால் 50% இருக்குது இல்லை. இப்போ நமக்குலாம் லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 to 70% மேலே போயாச்சு. இதுவே பட் கவர்மெண்ட் இந்த ஏரியாவும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதையும் நீங்கள் ஆப்ஷனில் சொல்லலாம். கவர்மெண்ட் 50% மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாலும் டியூ டு ஒரே ஏரியாவில் இன்ப்ரீடிங்கால் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு என்டி பிரீடு அப்போ 0 நான் டெஸ்கிரிப்ட் வந்து 0 இன்ஹெரிட்டன்ஸும் எடுக்கிறீங்க. அப்புறம் ஜெர்சி கூட கிராஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் செகண்ட் ஜென்ரேஷன் ஆனால் செகண்ட் ஜென்ரேஷனில் 50% இன்ஹெரிட்டன்ஸ் வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் இது எது கூட மேட் பண்ணுறது? அது ஒரு பிரச்சனை இருக்கா? மறுபடியும் நீங்கள் ஜெர்சி கிராஸ் கூடிய ஜெர்சி கூடயோ இல்லை ஹெச்எஃப் கூடயோ கிராஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோட இன்ஹெரிட்டன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
நம்மளோட எய்ம் என்ன 50%க்கு மேலே ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட். அந்த லா பாயிண்ட்டை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 50%. நம்ம 50%க்கு மேலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ தான் நம்மளோட ப்ராப்ளம் இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த பொவைன் ப்ரீடிங் ஆக்ட். இதை பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். இதை கொஷின்ஸ் கேட்காமையும் போகலாம். பட் நீங்கள் இந்த ப்ரீடிங் பாலிசிக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் மீதி இருக்கிற செஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பை.